அந்த வீடு வந்து அவரோடதையே கிடையாது. ப்ளஸ் அந்த ஏரியாவே பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஏரியா வந்துட்டு எல்லாமே கோயிலோட நிலம், ஒரு பெருமாள் கோவிலோட நிலம். திருப்பூர் சார்ந்த ஒரு ஆள் இருக்காரு அதுக்குள்ள. அது இல்ல எப்படி அப்படின்ற மாதிரி காவல்துறை சொல்லியிருந்தாங்க. காவல்துறை இல்லைன்னு சொல்லிட்டு அதையும் நம்ம இந்த இடத்துல மெயினாக பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கு. இதை நான் சொல்லிட்டு சொல்றேன். ஏன் திருப்பூர்னு திரும்ப சொல்றாங்கன்னா, ஏன்னா யார் அந்த சாரை தாண்டி இப்போ சார்ன்ற மாதிரி, ஏன்னா ஒரு ஆளால் இந்த விஷயம் பண்ண முடியாது. கண்டிப்பாக பின்னாடி யாரோ ஒருத்தர் இருக்கலாம், இல்லை பல பேர் இருக்கலாம். மாதம் ஒரு முறை கம்ப்ளைண்ட்ஸ் வருதோ வரலையோ அது செகண்டரி. அந்த பாஷ் கமிட்டியை சார்ந்தவர்கள் வந்துட்டு போயிட்டு எல்லா மாணவிகளையும் சந்திச்சு அவங்களுக்கு ஏதாவது பாலியல் சீண்டல் இருக்கா, துன்புறுத்தல் இருக்கா, வன்கொடுமை நடந்திருக்கான்னு போயிட்டு அவங்க கேட்டு அந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி அவர் மேலே 3 கூண்டாஸ் வழக்குகள் இருக்கு. இது முதல் முறை கிடையாது, கூண்டாசுமே அவருக்கு. ஸோ இந்த மாதிரி கூண்டாஸ் போடப்பட்டாச்சு அவர் மேலே. இப்போ பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு உரையாடுவதற்காக வழக்கறிஞர் பிரியதர்ஷினி அவர்கள் இணைந்திருக்காங்க. அவங்க கூட தான் நம்ம உரையாட போறோம். வணக்கம். வணக்கம் சார். அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் வந்து சூடுபிடிச்சு போயிட்டு இருக்கு. சட்டமன்றத்தில் முதலமைச்சர் அவர்கள் நிறைய விளக்கம்லாம் கொடுத்துருக்காரு. முதலமைச்சர் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவங்க அதாவது ஞானசேகரன் வந்து எங்க கட்சிக்கார் கிடையாது, எங்க கட்சியினுடைய அனுதாபி அப்படின்னு சொல்றாரு. யார் அந்த சார் அப்படின்றதுக்கான ஆதாரம் உங்ககிட்ட இருந்தா அதை என்கிட்ட கொடுங்க, நான் வந்து மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. என்ன நடந்துகிட்டு இருக்கு அடுத்த கட்டமாக இந்த வழக்கில்? கண்டிப்பாக. ஏன்னா இப்போது பார்த்தோம் அப்படின்னா நம்ம லாஸ்ட் அப்டேட்டை வந்து ஹைகோர்ட்டோட இது வரைக்கும் பார்த்துருந்தோம், அப்டேட்ஸ் வரைக்கும் பார்த்துருந்தோம். என்ன சொல்லியிருக்காங்க, ப்ரொட்டஸ்ட்டுக்கு அவங்க பெர்மிஷன் கேட்டப்போ அவங்க பெர்மிஷன் கொடுக்கல, அதுக்கு என்ன விளக்கங்கள் கொடுத்துருந்தாங்க, பாதிக்கப்பட்ட பெண்ணை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், அதை விட்டுட்டு அரசியல் ஆக்காதீங்கன்ற ஒரு விஷயத்தோடு இருந்தது. அதுக்கப்புறம் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக இறங்கி நமக்கு இந்த 1 வீக்கில் பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ அப்டேட்ஸ் வந்திருக்கு நமக்கு இதில். ஏன்னா இந்த ரீசனுக்காக தானே என்னவோ தெரியல, எல்லாருமே இப்போ எப்படி கேட்குறாங்கன்னா காவல்துறையிலேருந்து சிபிசிஐடிக்கு மாற்றுங்க, எஸ்ஐடிக்கு மாற்றுங்க, அந்த மாதிரி எல்லாம் கேட்டுட்டு இருக்கும் போது இதுவுமே சிபிசிஐடி கேட்கப்பட்ட ஒரு வழக்கு தான். பட் டேரெக்டாக ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டு பெரிய திருப்பு முனையாக பார்க்கப்படுது. என்னன்னா ஸ்டார்டிங்லேருந்து வர ஆரம்பித்த விஷயம் வந்து யார் அந்த சாரில் ஆரம்பித்து யார் அந்த ஞானசேகரன், யாருடையது அந்த தாருன்றது வரைக்கும் வந்து இப்போ வந்துட்டு யாருடையது அந்த 21 வீடு அப்படிங்கிற வரைக்கும் வந்திருக்கு. அது ரீசன் என்னவா பார்க்கப்படுது அப்படின்னு பார்த்தோன்னா, எஸ்ஐடி தரப்பில் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அந்த 3 ஐபிஎஸ் பெண் அதிகாரிகள் கொண்ட குழு அவங்க தரப்பில் கிட்டத்தட்ட ஒரு 3 துறைக்கு வந்து நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. அதாவது ஞானசேகரனை சார்ந்து. ஏன் வந்து இப்போ நம்ம யார் அந்த சார்ன்றதை தாண்டி யார் அந்த ஞானசேகரன் ஏன் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா, பிகாஸ் அவர் வந்து நமக்கே தெரியும் ஹாபிச்சுவல் அஃபெண்டர்னு, கிரிமினல் ஹிஸ்ட்ரி ரெக்கார்டு உள்ள ஒரு பர்சன்னு தெரியும். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அவர் வந்துட்டு என்னென்ன பண்ணுறாரு ஏதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் இவ்வளோ விஷயங்கள் வந்து நோட்டீஸ் வரைக்கும் போய் அனுப்பப்பட்டது பெரிய பெரிய அத்தாரிட்டிஸ்க்கு அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம் 2018 துப்பாக்கி முனையில் ஒருத்தர் வந்து கடத்தினார். அதில் வந்துட்டு கொள்ளடித்த பணத்தில், அதுக்கப்புறம் வந்து கொள்ளடித்த பணத்தில் தான் பண்ணை வீடுலேருந்து பார்த்தோம். எப்படி ஒரு பிரியாணி கடை வச்சிருக்கவர்கிட்ட எப்படி கார் அப்படிங்கிற விஷயம் வரைக்கும் அதில் பார்க்கப்பட்டது. அந்த அனுப்பின 3 நோட்டீஸ் யார் யாருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, சென்னை மாநகராட்சிக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பப்பட்டது, வருவாய்த்துறைக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பினாங்க, அப்புறம் பத்திரப்பதிவுத்துறைக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பினாங்க. இந்த 3 நோட்டீஸ் வந்து ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் தரப்பிலிருந்து அனுப்பப்பட்டது. அதன் பெயரில் வருவாய்த்துறை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த ஞானசேகரனோட வீடு 2 மாடி வீடு வந்து ஃபுல்லாக வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்து அவங்க சர்ச் பண்ண ஆரம்பித்து 2 பெட்டிகள் நிறைய டாக்குமெண்ட்ஸு நிறைய விஷயங்கள் வந்து அவங்க கைப்பற்றிட்டு போனாங்க. ஸோ கைப்பற்றிட்டு போன அந்த டாக்குமெண்ட்ஸின் பேரில் கலெக்டிவாக என்னென்ன பண்ணாங்க அப்படியோ அந்த ரிப்போர்ட்ஸ் ப்ளஸ் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் கிட்ட ஒப்படைக்கப்பட்டாச்சு. இது ஒரு பக்கம், இவங்களோட வேலை இதில் முடிஞ்சிச்சு. சரி, மாநகராட்சியும் பத்திரப்பதிவுத்துறை அவங்களோட ஒர்க் என்னங்க இதில் அப்படின்னு பார்த்தோன்னா, பத்திரப்பதிவுத்துறை வந்து அந்த லேண்டோட அந்த வீடு ப்ராப்பராக கட்டப்பட்டிருக்கா, அந்த டாக்குமெண்ட் வந்து ஞானசேகரன் பேரில் தான் இருக்கா, அதுக்கு பட்டா இருக்கா, இல்லை புறம்போக்கு நிலம் இருக்கா, இந்த விஷயம் எல்லாம் அவங்க உள்ளே வந்து பார்க்க ஆரம்பித்தாங்க. அவங்க உள்ளே வந்து பார்க்க ஆரம்பித்தோம்னா நமக்கு நிறைய அதிர்ச்சி தகவல் அங்கே என்ன தெரிய வந்தது அப்படின்னா, அந்த வீடு வந்து அவரோடதையே கிடையாது. ப்ளஸ் அந்த ஏரியாவே பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஏரியா வந்துட்டு எல்லாமே கோயிலோட நிலம், ஒரு பெருமாள் கோவிலோட நிலம். அப்போ தான் இந்து அறநிலையத்துறை வந்து உள்ளே வராங்க. ஏன்னா பெருமாள் கோவில் வந்துட்டு அது கீழே வர்றதுனால அவங்க உள்ளே வராங்க. வந்து அந்த பத்திரங்களை புரட்டி பார்க்கும்போது தான் தெரியுது, ஞானசேகரனோட 900 ஸ்கொயர் ஃபீட் கொண்ட வீடு வந்து முன்பக்கம் சென்னை மாநகராட்சிக்கு சொந்தமானதாகவும் பின்பக்கம் வந்து இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமானதாகவும் பார்க்கப்படுது அந்த இடத்துல. அது மட்டும் இல்லாமல் அவருடைய வீடு மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ஒரு 21 வீடுகள் அந்த மாதிரி அந்த இடத்துல இருக்குது.
ஸோ இது வந்துட்டு அடுத்த ப்ராசஸ் எப்படி போகும் அப்படின்னு பார்த்தோன்னா, நோட்டீஸ் அவங்கள வந்து எவாக்குவேட் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து அதில் இடிக்க போகிறாங்களா, இல்லை நோட்டீஸ் கொடுத்து ப்ராசஸ் பண்ண போகிறாங்களான்றது அடுத்த கட்ட விஷயமா இருக்கும் இது. ஓகே. இப்போ எங்களுடைய கட்சி நிர்வாகி இல்ல அப்படின்னு வந்து முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. சிலர் இதுக்கு முன்பாக அமைச்சரோ அல்லது வேறு யாரோ அந்த கட்சியினுடைய எம்எல்ஏக்கள் எல்லாம் விளக்க வச்சு பார்க்கும்பொழுது, என் கட்சியை சார்ந்தவர் தான். ஆனா அவரு பண்றதுக்கெல்லாம் நாங்க எப்படி பொறுப்பேற்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. முதலமைச்சர் கம்ப்ளீட்டா என் கட்சியை சார்ந்தவரே இல்லைன்னு சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பா. ஏன்னா இப்போ நம்ம இவ்வளோ நாள் வந்து எல்லாருமே சொன்ன விஷயம் அப்படின்னா, ஏன் திரும்ப 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 பொலிட்டிக்கல் ப்ரெஷர் ஆகட்டும், இது வந்ததுக்கு ரீசன் என்ன, அவர் எடுத்துக்கிட்ட புகைப்படங்கள் ஆகட்டும், மற்ற விஷயங்கள் ஆகட்டும். ஏன்னா எல்லாருமே மௌனம் சாதிச்சாங்க அந்த இடத்துல. யாருமே அந்த இடத்துல வாயை திறக்கல. ஸோ அவர் இருந்தாலும் ஒரு வேளை அப்படி இருந்திருந்தா எங்கள் கட்சி இல்லைன்னு ஃபஸ்ட்டு சொன்னாங்க. அப்புறம் இருந்திருந்தால் ஒரு வேளை அவர் செய்கிற விஷயத்துக்கு நாங்கள் எப்படி பொறுக்கேற்க முடியும் அப்படிங்கிற மாதிரி விஷயம். இப்போ இவர் வந்து யார் அந்த சார்ன்ற டேகை தாண்டி அவர் ஒரு வேளை திருப்பூரை சார்ந்தவராக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு விஷயமும் நமக்கு ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி ஒரு விஷயங்கள் போயிட்டு அது திருப்பூர் சார்ந்த ஒரு ஆள் இருக்காரு அதுக்குள்ள. அது அது இல்ல எப்படி அப்படின்ற மாதிரி காவல்துறை சொல்லியிருந்தாங்க. காவல்துறை இல்லைன்னு சொல்லிட்டு அதையும் நம்ம இந்த இடத்துல மெயினாக பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கு. இது நான் சொல்லிட்டு சொல்றேன். ஏன் திருப்பூர்னு திரும்ப சொல்றாங்கன்னா, ஞானசேகரம்ன்றது ஒரு ஃபோன் வந்து கைப்பற்றப்பட்டுச்சு இல்லையா, அந்த ஃபோனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய பெண்களுடைய ஆபாச வீடியோக்கள் இருந்திருக்கு. அதாவது அவர் கொள்ளடிக்க போன இடத்துல இருந்து கேப்சர் பண்ண வீடியோ ஆகட்டும், இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை பண்ண வீடியோ ஆகட்டும், அதில் ஒரு நபர் இருக்காரு. அந்த நபர் திருப்பூரை சார்ந்தவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல்கள் நமக்கு வந்துச்சு இந்த இடத்துல. பட் இது இன்னும் நமக்கு கன்ஃபர்மேஷனாக வந்து ஒரு விஷயம் வரல. இதில் தான் என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா, தமிழக டிஜிபி சங்கர் ஜிவால் அவர்கள் ஒரு கண்டன அறிக்கை கொடுத்திருந்தார். என்ன கண்டன அறிக்கை கொடுத்திருந்தார் அப்படின்னா, யூகத்தின் பெயரில் யாரும் எதையும் பரப்ப வேண்டாம் அப்படிங்கிற விஷயம். ஏன்னா நம்ம நிறைய தகவல்கள் பார்த்தோம். ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து இதை சொல்லியிருக்காங்க, அதை சொல்லியிருக்காங்க. அதாவது பாதிக்கப்பட்ட பையனிடம் திரும்ப விசாரணை நடந்தது, யாராக இருந்தாலும் வாங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க, கான்ஃபிடென்ஷியலாக வைக்கப்படும்ன்ற நிறைய தகவல் வந்தது. ஐ மீன் ஸ்டேட்மெண்ட் பை ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம்ன்றது. இந்த கட்டத்தில் தான் வந்து அவர் எல்லாத்தையும் மறுத்திருக்காரு. ஸ்டில் டிஜிபி அவர்கள் சாருன்னு ஒருத்தர் இல்லவே இல்லை, அந்த மாதிரி யூகத்தின் அடிப்படையில் எந்த தகவலையும் பரப்பாதீங்க, அப்படி பரப்புனீங்க அப்படின்னா அது கண்டனத்துக்குரியது அப்படின்னு சொல்லி அவர் உள்ளே வந்து கொடுக்குறாரு. இப்போ எல்லாருக்கும் நமக்கு ஒரு டவுட் வரும், இங்கே ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் உள்ளே வந்துட்டாங்க, இதில் ஏன் இவர் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு அப்படிங்கிற ஒரு டவுட் எல்லாருக்குமே வரும். ஏன்னா ஸ்டில் போலீஸ் தரப்புலேருந்து இன்வெஸ்டிகேட் பண்ணப்பட்ட ஒரு விஷயம் தான் பெருசாக பேசிகிட்டு இருக்க பட்சத்தில் அவர் அதுக்கு வந்து கண்டன அறிக்கை இங்கே கொடுக்குறாரு. அதே மாதிரி பேக் டு இவர் சிஎம் சொன்ன ஸ்டேட்மெண்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவர் என்ன சொல்கிறார், ஏன்னா ஸ்டார்டிங்லேயே வந்து இந்த இடத்துல நம்ம காவல்துறை கேட்கப்படும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கட்சின்னு சொல்கிறீங்க, ஒருவேளை கட்சியாக இருந்தால் எஃப்ஐஆரே போடப்பட்டிருக்காது இல்லையா. ஸோ எங்கள் நடவடிக்கையை நாங்கள் ப்ராப்பராக எடுத்துகிட்டு இருக்கோம், ப்ராப்பராக அரெஸ்ட் பண்ணியாச்சு, கோர்ட்டும் சொன்ன விஷயம் அதுதான், எல்லாமே நடந்துட்டு இருக்கு அப்படின்னும் போது நீங்கள் எப்படி எங்களை சந்தேகப்படலாம்னு கேட்குறாங்க. அதையே தான் இங்கே அவர் என்ன சொல்கிறார் முதலமைச்சர் அப்படின்னா, யார் அந்த சார்னு எங்களை கேட்கறதுக்கு பதிலாக அப்படி ஒரு வேளை யாராவது இருந்தால், ஏன்னா இவ்வளோ ப்ரெஷர் பண்ணுறீங்க இல்லையா ஆப்போசிட் பார்ட்டி எல்லாருமே, அப்படி யாராவது இருந்தால் கொண்டு வந்து கொடுங்க, அப்போ நடவடிக்கை எடுக்கலாம் என்ன கேளுங்க அப்படிங்கிறார் அவர் அந்த இடத்துல. ஸோ ஸ்டில் யார் அந்த சார்ன்ற ஒரு விஷயம் போயிட்டு தான் இருக்குது. அதே மாதிரி இப்போ யார் அந்த சார் பின்னாடி யாரும் இல்லைன்னு சொல்ல வராங்களா, அல்லது இப்போதைக்கு இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு பிறகு பார்க்கலான்றாங்களா? இதை வந்து எப்படின்னா இல்லை அப்படிங்கிறது எதை எப்படி எடுத்துக்கலாம்னா நம்ம கன்க்ளூசிவாக எடுத்துக்க முடியாது. ஏன்னா யார் அந்த சாரை தாண்டி இப்போ சார்ன்ற மாதிரி, ஏன்னா ஒரு ஆளால் இந்த விஷயம் பண்ண முடியாது கண்டிப்பாக. பின்னாடி யாரோ ஒருத்தர் இருக்கலாம், இல்லை பல பேர் இருக்கலாம். ஸோ இதில் இன்னொன்று நம்ம வந்து லா படி பார்த்தோம் அப்படின்னாலுமே என்னன்னா, ஒரு இன்வெஸ்டிகேஷன் ப்ரொசீடிங்ஸ் போயிட்டு இருக்கும்போது நம்ம எந்த கன்க்ளூசிவ் நோட்டும் அந்த இடத்துல கொடுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் வெளியே வந்து தான் கோர்ட்டால் தேவைப்பட்டால் தமிழக அரசு காவல்துறை மீது நடவடிக்கை எடுக்கலாம்ன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் நமக்கு வந்துச்சு, அதையும் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இப்போதைக்கு இன்வெஸ்டிகேஷன் இல்லை. அவரும் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ மெயினாக இங்கே நீங்கள் சொல்கிற மாதிரி டிஸ்பியூட்டாக போயிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, அவர் கட்சி சார்ந்தவரா இல்லையா. சில பேர் இருக்கலாம், இருந்தால் நாங்கள் என்ன பண்ண முடியும்னு கேட்குறாங்க. ஒரு சில பேர் வந்து இல்லை எங்கள் கட்சியே கிடையாதுன்னு மறுக்கிறாங்க. அந்த மாதிரி இது மேபி அவங்க இப்படி பண்ணியிருக்கலாம். இப்போ ரீசெண்டாக வந்து நமக்கு அது அண்ணா நகர் இஷ்யூ ஆச்சு. அதில் வந்து சுதாகர் என்பவர் அரெஸ்ட் பண்ணப்பட்டதுனால அடிப்படை உறுப்பினர்லேருந்தே அது அதிமுக அதான் ஏடிஎம்கேல வந்து அதை நீக்கிட்டாங்க. ஒருவேளை அவங்க என்ன சொல்கிறாங்க, அங்கே அவங்க ஒரு ஓப்பன் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க, ஆமாம் அவர் இதுவாக இருந்தார் கட்சியில் நாங்கள் நீக்கப்பட்டுட்டோம் அப்படின்னு. இங்கே அந்த மாதிரி நமக்கு எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் வரல. அவரு தான் அந்த சாரு அப்படின்னா அது கனெக்ட் பண்றாங்க சட்டமன்றத்துக்குள்ள அவரு தான் அந்த சாருங்க அப்படின்ற மாதிரி திமுக இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க. ஒருவேளை ஏன் அதுல ஈடுபட்டவர் ஏன் இதுல இருக்கக்கூடாது, ஏன் இதுல ஈடுபட்டு கூடாது, ஏன் சப்போர்ட் பண்ணிருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் பொலிட்டிக்கலா பார்க்கும்போது ரொம்ப சுத்தி நீ நானு அப்படின்ற மாதிரி பிளேம் பண்ற மாதிரியே போயிட்டு இருக்கு. ஏன்னா இதுல நீங்க பொலிட்டிக்கல் சொல்லும் போது திரு வேல்முருகன் அவர்களும் அன்னைக்கு சட்டமன்றம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது பிரஸ் மீட்ல வரும்போது அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, எப்படி எஃப்ஐஆர்ன்ற ஒரு விஷயம் இப்போ ஸ்டேட்லேருந்து சென்ட்ரல் பக்கம் பார்க்கப்படுதோ, சிசிடிஎன்எஸ் மேலே போயிட்டு இப்போ உட்காந்துருச்சு தேசிய தகவல் மையம் மேலே, அதே மாதிரி இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் சொன்ன விஷயம் என்னவா பார்க்கப்படுது தகவல் அப்படின்னா, நீங்கள் எங்கே தமிழக அரசு யாராக இருக்கட்டும் போயிட்டு யார் அந்த சார் நீங்கள் அப்படி கேட்டுட்டு இருக்கீங்க, ஏன் பொறுப்பு அவங்கள எடுத்துக்க சொல்கிறீங்க, நீங்கள் ஏன் ஆளுநரை கேள்வி கேட்க மாட்டேன்றீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் முன் வச்சிருக்காரு. இது வந்து ஒரு புது டார்னே சொல்லலாம். இதில் ஏங்க ஆளுநர் இங்கே பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, அதுக்கு அவர் சொல்கிற விளக்கம் என்னவா பார்க்கப்படுது இந்த இடத்துல அப்படின்னா, எல்லா யூனிவர்சிட்டிக்கும் துணைவேந்தர் அப்பாயிண்ட் பண்ணணும்.
துணைவேந்தர் கம்பல்சரி இருக்கணும். அப்போ அண்ணா யூனிவர்சிட்டிக்கு துணைவேந்தர் அப்பாயிண்ட் பண்ணாதது யாருடைய தப்பு? ஆளுநரோட தப்பு. அவர் தான் இதுக்கு முழு பொறுப்பேற்கணும். ஏன்னா துணைவேந்தர் இல்லாத பட்சத்தில் அந்த யூனிவர்சிட்டியோட சான்சலர் வேந்தர் தான் பொறுப்பேற்கணும். அவர் ஏன் இதில் எதுவுமே பொறுப்பேற்கல? அவர் ஏன் இங்கே எதுவுமே ஒரு ஸ்டேட்மெண்ட்டே கொடுக்கலன்றது அவரோட கேள்வி அந்த இடத்துல வைக்கப்படுது. இப்போ யார் அந்த சார் அப்படின்ற அந்த கேள்விக்கு இன்னும் விடை கிடைச்சிருச்சா கிடைக்கலையா? இன்னும் விடை கிடைக்கல. ஏன்னா அது அதான் சொன்ன ஆரம்பிச்சு திருப்பூர் பக்கம் போச்சு, இப்போ சான்ற அளவுக்கு போயிருக்கு. அதையும் தாண்டி ஒருவேளை இவர் அவராக இருக்குமோ, அவர் இவராக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இங்கே வந்து பார்க்கப்படுது. மேபி அது வந்து நமக்கு ஒரு எல்லாமே அதை சொல்கிற மாதிரி தகவலாக தான் வந்துட்டு இருக்கு. ஏன்னா ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம்லேருந்து இன்னும் எதுவும் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரல. இப்போ எப்படி நேஷனல் கமிஷன் ஃபார் விமன் வந்து ப்ரெஸ் ரிலீஸ் ஓப்பனாக கொடுத்துட்டு போனாங்க, அதை நம்ம எல்லாருமே பார்த்தோம். அவங்க வந்து என்ன கொடுத்தாங்கன்னா ஃபுல்லாக கொடுக்கல, அவங்க என்னென்ன கேள்விகள் கேட்கப்பட்டாங்கன்னு வந்தது அந்த விஷயங்கள் வந்து. ப்ளஸ் அவங்க என்ன சொல்லிட்டு போனாங்கன்னா, நாங்கள் எல்லாம் கலெக்டிவாக வந்து முடிச்சிட்டோம், இந்த ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணப்படும், மீடியாவுக்கும் ஒரு காப்பி கொடுக்கப்படும், அவங்க அட்லீஸ்ட் ஒரு விஷயத்த சொன்னாங்க. பட் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் தரப்புல இருந்து இந்த மாதிரி நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கு, அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள அவங்க இந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்க, இன்வெஸ்டிகேஷனில் இந்த கேள்விகள்லாம் கேட்டாங்க, இவங்க கிட்ட கேட்டாங்க அப்படிங்கிறது எல்லாமே வெறும் தகவலாக தான் வந்துட்டு இருக்கு. அவங்களா முன் வந்து இதுதாங்க நாங்கள் பண்ணோன்றது அவங்க தரப்புலையும் வரல, வேறு யார் தரப்புலையும் ஒரு கன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட்டாக வரல. அதே மாதிரி யார் அந்த சார் அப்படிங்கிற விஷயமும் இன்வெஸ்டிகேஷன் முடியும் போது தான் நமக்கு தெரிய வரும்னு நினைக்கிறேன். கான்ஸ்டன்ட்டாக அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டாக. ஓகே, அண்ணா பல்கலைக்கழகம் இப்போது என்ன மாதிரியான நடவடிக்கைகள் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க உள்ள? கண்டிப்பாக. ஏன்னா நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம், சேஃப்டிக்காக ஒரு இன்சிடென்ட் நடக்கிற வரைக்கும் அமைதியாக இருந்துருவோம். நடந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய விஷயங்கள் அதில் மாற்றி இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படும். அதே மாதிரி தான் அண்ணா யூனிவர்சிட்டியோட ரெஜிஸ்ட்ரார் அவர்கள் வந்து அந்த யூனிவர்சிட்டியோட HODs ப்ளஸ் ப்ரொஃபஸர்ஸ் எல்லாருக்கும் ஒரு சர்க்குலர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த சர்க்குலரில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, முதல் விஷயம் ஐடி கார்டு மேண்டேட்ரி. அது பேஸாக இருக்க ஒரு விஷயம். இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கேம்பஸ்க்குள்ளே வந்துட்டாலே கேம்பஸ்லேருந்து வெளியே போகிற வரைக்கும் யாராக இருந்தாலும், அது ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், டே ஸ்காலராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் ஐடி கார்டு மேண்டேட்ரின்ற முதல் விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. ரெண்டாவது, வெளியாட்கள் இனிமேல் யாரும் உள்ளே வந்து வாக்கிங்க்கு அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது. இதுக்கு முன்னாடி அங்கே இருக்க ஸ்பேசஸில் வந்து வெளியாட்கள் உள்ள வாக்கிங்க்கு வந்துட்டு போயிட்டு இருந்திருக்காங்க மார்னிங். இனிமேல் அது அலௌட் கிடையாது, ஸ்ட்ரிக்ட்லி கேட்லேயே நிறுத்தப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். மூணாவது வந்து வண்டிகள் எல்லாமே இனிமேல் கார் ஆகட்டும் இல்லை பைக் ஆகட்டும் பார்க்கிங் லாட்டை தாண்டி கொஞ்சம் கூட வெளியே வரக்கூடாதுங்கிறது. ஏன் அதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா, பார்க்கிங் லாட்டில் வந்து நமக்கு ஃபுல் CCTV ஃபுட்டேஜ் கவரேஜ் இருக்கும். அங்கே வந்து யார் எங்கே யூனிவர்சிட்டிக்குள்ளே போகிறதா இருந்தாலும் அங்கே வந்து வண்டியை நிறுத்திட்டு தான் போகிற மாதிரி இருக்கணும். இனிமேல் தேவைப்பட்டால் வந்து கேம்பஸ்க்குள்ளே வந்து சைக்கிள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த விஷயம் என்னவா இருக்குங்க அப்படின்னா, இப்போ நம்ம எல்லாருமே வந்து அவங்களே ட்ரைவ் பண்ணிட்டு வருவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. யாராவது வந்து அவங்கள விட்டுட்டு போகலாம், உள்ள வேலை செய்கிறவங்களையோ இல்லை ஸ்டூடெண்ட்ஸையோ வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் விட்டுட்டு போகலாம், இல்லை டிரைவர்ஸ் வந்து விட்டுட்டு போகலாம். அப்படி இருக்கும் போது செக்யூரிட்டி செக் போஸ்ட்டில் வந்துட்டு அவங்க கேட்குற டீட்டெயில்ஸ் மேண்டேட்ரி கொடுத்தே ஆகணும். வண்டி நம்பர், ஃபோன் நம்பர், இன்னும் என்ன பர்சனல் ஐடென்டிட்டி கேட்டாலும் மறுக்கக்கூடாது. அப்படி மறுத்தாங்கன்னா அவங்க உள்ளே அலோவ் பண்ண மாட்டாது அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருக்காங்க. அடுத்தது மெயினாக நம்ம வந்து இதில் ரொம்ப கேள்விகள் எழுப்பப்பட்டது செக்யூரிட்டிஸு, CCTV ஃபுட்டேஜ், ICC கமிட்டி, அது மூணுக்குமே அவங்க ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அங்கே இருக்க எல்லா செக்யூரிட்டிஸுமே ஈவினிங் அண்ட் நைட் டைமில் ரோந்து பணியில் மேண்டேட்ரியாக ஈடுபடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இன்னொன்று நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ், அதாவது அவங்க யாருமே கேம்பஸ்குள்ளே இனிமேல் அலௌட் கிடையாது. அப்படி ஏதாவது விஷயமா வரும் பட்சத்தில் பெர்மிஷன் வாங்கிட்டு தான் அவங்க உள்ளே வர மாதிரி இருக்குன்ற ஒரு விஷயம். அடுத்தது ஃபுட்டேஜஸ் எல்லாமே, அதாவது CCTV சர்வேலன்சஸ் எல்லாமே ப்ராப்பராக இருக்கா, வேலை செய்தா அப்படிங்கிற ஒரு விஷயம். அடுத்தது மெயினாக ICCயோட ஃபைனல் இதோடு அவங்க முடிச்சிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ நானுமே வந்து ஒரு சில நியூஸ் சேனல்ஸில் பார்த்தேன், அவங்க ஒரு சர்வே மாதிரி கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அதாவது அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து வெளியே வர மாணவிகளிடம் வந்து இங்கே ICC கமிட்டி இருக்குன்றது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டால் 80-90% மாணவிகள் அப்படின்னா என்னென்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு வேளை அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் அங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம். முன்னாடி யாராவது பாதிக்கப்பட்டிருந்தால் போஸ்ட் கமிட்டி, ICC இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி, போஸ்ட் கமிட்டி. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியும் அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, போஸ்ட் கமிட்டி இனிமேல் ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கப்பட்டு மாதம் ஒரு முறை கம்ப்ளைண்ட்ஸ் வருதோ வரலையோ அது செகண்டரி, அந்த போஸ்ட் கமிட்டியை சார்ந்தவர்கள் வந்துட்டு போயிட்டு எல்லா மாணவிகளையும் சந்தித்து அவங்களுக்கு ஏதாவது பாலியல் சீண்டல் இருக்கா, துன்புறுத்தல் இருக்கா, வன்கொடுமை நடந்திருக்கான்னு போயிட்டு அவங்க கேட்டு அந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இங்கே சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே அண்ணா யூனிவர்சிட்டியை வந்துட்டு இப்போ புதுசாக போட்டிருக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஓகே, இப்போ ஞானசேகரன் அவர்கள் எங்கே இருக்காங்க, எப்படி இருக்காங்க, கையெல்லாம் உடைக்கப்பட்டது, காலெல்லாம் உடைக்கப்பட்டது அப்படிலாம் சொல்லப்பட்டுச்சு. மருத்துவமனையில் இருக்காரா இல்லை சிறையில் இருக்காரா, என்ன நிலையில் இருக்காரு? ஞானசேகரன் அதுதான் விஷயம். அந்த கட்டுகள்லேயே நிறைய அதுலேயுமே நமக்கு சஸ்பெக்ட்ஸ் போயிட்டு இருந்தது. ஃபைனலாக அவர் வந்து ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் தான் வச்சிருந்தாங்க. இன்றைக்கி அவரை வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து சிறைக்கு மாற்றப்படுறாரு. இன்றைக்கி புழல் சிறைக்கு. இவ்வளோ நாளாக வந்து ஹாஸ்பிட்டலில் தான் இருந்திருக்காரு. ஏன்னா அந்த கை கால் முறிவு ஏற்பட்டு, ஏன்னா அது வந்து அவர் அரெஸ்ட் பண்ணும்போது தப்பிக்க ஓட முயற்சி பண்ணதுனால கை காலில் அடிபட்டுச்சு. கிட்டத்தட்ட 5-3 முறிவுகள் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் வந்து இப்போ அவர் இன்றைக்கி புழல் சிறைக்கு மாற்றப்படுறாரு. முதல் விஷயம்.
ரெண்டாவது வந்து இப்போ எப்படி இருந்ததுன்னா போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் தான் முன்னாடி போச்சு, இப்போ ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் உள்ளே வந்திருக்காங்க. ஸோ அவங்க இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவரை வந்து கஸ்டடி எடுக்கிறதுக்கான பெட்டிஷன்ஸு ப்ரொசீடிங்ஸ் எல்லாமே அவங்க பண்ணுவாங்க ஒரு பக்கம். ரெண்டாவது வந்து இப்போ ஜுடிஷியல் கஸ்டடி அப்படியே ஒருத்தர் ரிமாண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அது 15 நாளைக்கு ஒரு வாட்டி திரும்ப வந்து நம்ம அவங்கள வந்து ப்ரொடியூஸ் பண்ணி இன்னும் நாட்கள் வந்து நீடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இதில் என்ன பார்த்தோம் அப்படின்னா போலீஸ் கஸ்டடி, அதாவது விசாரணைக்காக போலீஸ் இன்வெஸ்டிகேஷனுக்காக ஒரு அரெஸ்ட் பண்ணப்பட்ட ரிமாண்ட் கைதியை எடுக்கிறாங்க அப்படின்னா முன்னாடி இந்திய தண்டனை சட்டம் ஐபிசி படி பார்த்தோன்னா 15 நாள் தான் டைம். 15 நாள் அவங்க எடுத்து விசாரிச்சுக்கலாம், திரும்ப வேணும்னா திரும்ப அவங்களை ப்ரொடியூஸ் பண்ணி இன்னும் டைம் வாங்கிட்டு இருக்கணும். பட் ஆஃப்டர் ரீசன் அமெண்ட்மெண்ட், அதாவது லா சேஞ்ச் பண்ணப்பட்ட பாரத் நியாய சங்கீதால 60 நாட்கள் வரைக்கும் கஸ்டடியில் எடுக்க முடியும் போலீஸ் அஃபீஷியல்ஸ் ஃபார் இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ். மேபி அவங்க அடுத்த ப்ராசஸ் அதுதான் ட்ரை பண்ணுவாங்க. ஓகே, இந்த வேகத்தில் போனால் இன்னும் எவ்வளோ நாளில் அந்த கேஸ் முடியும்? கண்டிப்பாக. ஏன்னா இப்போது இதுவே நம்ம பார்க்கலாம், ஒரு 10 நாள்லேயே ரொம்ப ஸ்பீடப் ஆகிட்டு இருக்கு ஆக்சுவலி கேசஸ். முன்னாடி கொஞ்சம் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணப்பட்டது, அந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கப்பட்டது, இப்போ ரொம்ப ஸ்பீடப் ஆகிட்டு இருக்கு இந்த கேசஸ். இதுக்கப்புறம் இப்போது எஸ்ஐடி வந்து அவரை உள்ளே எடுத்துட்டாங்க அப்படிங்கிற பட்சம், ஏன்னா ஆல்ரெடி அவருடைய குடும்பத்தை சார்ந்தவங்க கிட்டேயும் இன்வெஸ்டிகேஷன்ஸ் வந்து போயிட்டு தான் இருக்குது, மனைவிகள், அம்மா எல்லாருமே. ஏன் அவங்களையும் உள்ளே கொண்டு வராங்கன்னா 2018 நடந்த அந்த கொள்ளை சம்பவத்தில் மொத்த குடும்பமும் தான் அரெஸ்ட் பண்ணப்பட்டு விடுவிக்கப்பட்டது அந்த இடத்துல. இப்போ நம்ம முன்னாடியே கேட்டிருந்தோம் ஏன் அவர் மேலே கூண்டாஸ் போடல, அவர் மேலே கூண்டாஸும் இப்போ போட்டுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி அவர் மேலே 3 கூண்டாஸ் வழக்குகள் இருக்கு. இது முதல் முறை கிடையாது கூண்டாஸுமே அவருக்கு. ஸோ இந்த மாதிரி கூண்டாஸ் போடப்பட்டாச்சு அவர் மேலே. இப்போ அந்த இது ஆல்ரெடி என்ன நம்ம செக்ஷன்ஸ் பார்த்தோமோ அது கூட வந்து கூண்டாஸும் இப்போ போடப்பட்டிருக்கு. ஸோ இதே வேகத்தில் போச்சு அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு இன்னும் இந்த மாதம் முடியறதுக்குள்ளேயே வந்துட்டு நமக்கு அடுத்தது என்னென்ன ப்ராசஸ், என்னென்ன மாதிரி இன்வெஸ்டிகேஷன்ஸ் போயிட்டுருக்கு, அவர் வாயை திறந்து என்னென்ன வாக்குமூலங்கள் கொடுத்தாரு அப்படிங்கிற ஒரு விஷயமும் நமக்கு சீக்கிரம் தெரிய வரும். ஓகே, நிறைய தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய வழக்குகளை வந்து நீதிமன்றம் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமுக்கோ அல்லது சிபிஐக்கோ சிபிசிஐடிக்கோ மாற்றுறாங்க. ஏன் தமிழ்நாடு காவல்துறை வந்து ப்ராப்பராக ஒரு வழக்கை எடுத்து விசாரித்து அதை வந்து அந்த குற்றவாளிக்கு தீர்ப்பு வாங்கி கொடுக்குறது இல்லையா? என்ன நடக்குது? ஏன்னா வந்து கள்ளச்சாராய விவகாரத்துலேயும் வந்து சிபிஐக்கு மாற்றிருந்தாங்க நீதிமன்றம். அதுபோல் வந்து அண்ணா நகர் அந்த சிறுமி இஷ்யூவுமே வந்து ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமுக்கு மாற்றிருந்தாங்க. அவங்க வந்து இன்ஸ்பெக்டர் கைது பண்ணியிருந்தாங்க, அந்த இது நடந்தது. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்தில் கூட ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமுக்கு மாற்றிருந்தாங்க. கண்டிப்பாக. ஏன்னா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து சரியாக விசாரிக்கும் பட்சத்தில் அது சூமோட்டோவாக போகிறது இல்லை. ஒரு விஷயம் போயிட்டுருக்கு ரொம்ப சென்சிட்டிவாக ஆகும்போது, ஏன்னா நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸிமம் இந்த சிபிஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டது எல்லாமே சூமோட்டோ அந்த கேசஸாக தான் இருக்கும். இல்லை சத்யபிரியா கேஸ்லேயே இருக்கட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ சைலேந்திர பாபு அவர்கள் வந்து அவரே சிபிசிஐடிக்கு மாற்றி கொடுத்துருப்பாரு கேஸை. ஆக்சுவலி ஏன் இது அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்சிட்டிவான கேசஸ் ஒன்று, இப்போ காவல்துறையாகட்டும் நார்மல் கேசஸ் இல்லை டு த சென்சிட்டிவ் கேசஸ் அப்படின்னாலுமே அவங்க டே டு டே அவங்களோட இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ் அது எல்லாமே ஒரு மாதிரி போகும். பட் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஆகட்டும் சிபிசிஐடி ஆகட்டும் இதுக்குன்னே ஒரு குழு அமைக்கப்படும். அதாவது இந்த கேஸை விசாரிக்க இவங்க தான். ஸோ அந்த 3 பேரோட 5 பேரோட வேலை என்னவா இருக்கும் அந்த இடத்துல, அவங்க டீமோட வேலையாக இருக்குன்னா டே டு டே மார்னிங் டு ஈவினிங் அந்த டைம் பீரியட் வரைக்கும் இந்த கேஸை பற்றி மட்டும்தான் அவங்க யோசிப்பாங்க. வேறு வந்து ரெகுலர் ரொட்டீன்ஸ் அவங்களுக்கு எதுவுமே இருக்காது அந்த இடத்துல. ஸோ நமக்கு எஃபெக்டிவாக, அதாவது சொல்லுவாங்கள்ல ஜஸ்டிஸ் டிலேட் இஸ் ஜஸ்டிஸ் டினைட் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள். ஸோ இதில் நமக்கு எஃபெக்டிவாக சீக்கிரம் இன்னொன்று நமக்கு நாள் கடத்த என்ன ஆகும் அப்படின்னா சாட்சியங்கள் கலைக்கப்படலாம் அந்த இடத்துல. ஏன்னா இப்போ ஒரு அக்யூஸ்டே அரெஸ்ட் பண்ணுறாங்க, நம்ம உள்ள போய் ஏன் பெயில் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம் அப்படின்னா இவங்க வெளியே வந்தால் சாட்சிகளை கலைச்சிருவாங்க, அதனால் இவங்களுக்கு பெயில் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த கேஸ் அந்த ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போது அந்த சூட்டாக எவ்வளோ சீக்கிரம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி முடிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதுக்காக தான் வந்துட்டு இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஆகட்டும் இல்லை சிபிசிஐடி ஆகட்டும் உள்ளே கொண்டு வரப்படுற கான்செப்ட் இந்த இடத்துல. ரொம்ப நன்றி மேடம். நன்றி. இந்த வாரத்தில் 7 நாள், இந்த 7 நாள் 7 கிழமைகளில் பிறந்திருந்தா அவங்களுக்கு எந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் செஞ்சால் அவங்களுக்கு இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும், பவர்ஃபுல்லாக இருக்கும்? ஏன்னா ஒரு கிழமையை போய் பெருசாக பேசணுமா அப்படின்னா நம்முடைய ஜோதிட சாஸ்திரமும் இந்த வான சாஸ்திரத்தையே வாழ்க்கையாக வச்சுருந்தவங்க நம்முடைய மக்கள். இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.